ஹயக்ரீவருடைய அவதாரத்துடைய பர்பஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான். இந்த பசங்களுக்கு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு புஸ்தகத்தை வாங்கி கொடுத்து அமிச்சா, இப்போ அதுவும் இப்போலாம் எவ்வளோ காஸ்ட்லி. ஆமாம், கஷ்டப்பட்டு முதல் நாளே ஸ்கூலுக்கு போய் புஸ்தகத்தை தொலைச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம நல்ல நாளும் வைப்போம்ல. இந்த ப்ராப்ளம் முதல்ல யாருக்கு தெரியுமா? வந்து பிரம்மாவுக்கு தான் வந்தது. நல்ல பச்சை அருகம்புல், நல்ல தளிர் அருகம்புல்லை எடுத்து 4 ஹயக்ரீவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதை எடுத்து நாம் கையில் வச்சுட்டு நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கூட இருக்கிறோம். ஏபிஎன் சுவாமிகள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான பண்டிகை. சுவாமி நமஸ்காரம். ஜெயலலிதா சுப்பர்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாக்கு முன்னாடியே 2 இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நிறைய இருக்கு. ஆவணி மாசம் முழுக்க எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம். எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம். ஓ சூப்பர். ஆவணி மாதம் அப்படின்னாலே அந்த ஆவணி ஸ்ரவணம், அந்த திருவோண நட்சத்திரம், அதுதான் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பார்க்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் தான் ஓணம் ஃபெஸ்டிவல். ஆமாம், அதை குறித்து நம்ம பேசணும்னு ஆசைப்படுறோம். அதே போல் அந்த தினத்தில் தான் உங்களுக்கு ஹயக்ரீவருடைய அவதாரமும் நிகழ்ந்திருக்கு. ஸோ நம்ம ஒன்றா பேச போகிறோமா 2ஆ பேச போகிறோமா? நல்லா 2ஆவே சொன்னால் மக்களுக்கு நல்ல டீட்டெயில்டாக போகும் இல்லையா? அப்போ இன்னைக்கு முதல்ல நம்ம வந்து ஹயக்ரீவரை பற்றி பேசிடலாம். அதுக்கடுத்து வந்து திருவோணம் பற்றி பேசுவோம். திருவோணம் கேரளா ஃபெஸ்டிவல் தானே? ஏன் அப்படி சொல்கிறோம்? அதுதான் தப்பு. அந்த மாதிரிலாம் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு வாமன ஜெயந்தி கிடையாது. நமக்கு அதெல்லாம் இருக்கு. தமிழகத்துல தான் ஓணம் இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கே, சங்க பாடல்கள்லயே இருக்கே நமக்கு. அதனால நான் அதுக்காக கேட்டேன் நான். ரைட், நம்ம முதல்ல வந்து ஹயக்ரீவ ஜெயந்தியை பத்தி நம்ம பேசிடலாம். ஆக்சுவலா தசாவதாரங்கள்ல ஹயக்ரீவர் ஒரு அவதாரம் இல்லை. இந்த ஹயக்ரீவ அவதாரத்தினுடைய பர்பஸ் என்ன? ஹயக்ரீவருடைய அவதாரத்துடைய பர்பஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான். எல்லாருக்கும் நல்லறிவு ஏற்படணும். அறிவுனா இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம இப்போ என்னென்னத்துக்கோ நம்ம ஹயக்ரீவர்கிட்ட ஏலக்காமாலையை போட்டு வேண்டிக்கிறோம். நன்னறிஞானம் அப்படின்றதாக சொல்லி சொல்லணும். ஆக்சுவலி என்னன்னா, பிரம்மதேவர், இது நீங்க முதல்ல ஒரு கேள்வி கிடையாது, தசாவதாரத்தில் இது கிடையாதுன்னு. தசாவதாரம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் ஒரு லிமிட்டட் சோர்ஸ்ல ஒரு 10 அவதாரத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கா பெரியவா. அதுல எத்தனையோ இருக்கு. ஹம்ச, மத்ஸ்ய, ஹயக்ரீவ, நாராயண, இந்த மாதிரி எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு. ஹம்சாவதாரம் பெருமாள் எடுத்திருக்கான். மத்ஸ்யாவதாரம் தசாவதாரத்துல வந்துருது. நரநாராயண அவதாரம் எடுத்திருக்கான் பெருமாள். புத்தாவதாரம் கூட பெருமாள் எடுத்ததுதான். தத்தாத்திரேயருடைய அவதாரம் பெருமாள் எடுத்ததுதான். அப்புறம் கஜேந்திர ரக்ஷணத்துக்காக பெருமாள் ஹரிமேதஸுக்கு ஹரின்னு ஒரு பிள்ளையா பிறந்தான். அந்த நிறைய அவதாரங்கள் இருக்கு. அவதாராக அசங்கேயாக. அவதாரம்ன்றதெல்லாம் எண்ணிற்கே கிடையாது. இப்போ நமக்குள்ள நம்ம கூட இருக்க சேவை எம்பெருமானுடைய அவதாரத்துல எத்தனையோ மகாபுருஷர்கள் இருக்கலாம். இப்படித்தான் இதுதான்றது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட முடியாது. அதனால அது அப்படி அந்த கவுண்ட் டவுனுக்கோசரம் நம்ம அதை பெருமாளை நம்ம யோசிக்கவே வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது என்னன்னா, நான் எப்போவுமே வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. இந்த பசங்களுக்கு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு புஸ்தகத்தை வாங்கி கொடுத்து அமிச்சா, இப்போ அதுவும் இப்போலாம் எவ்வளோ காஸ்ட்லி. ஆமாம், கஷ்டப்பட்டு முதல் நாளே ஸ்கூலுக்கு போய் புஸ்தகத்தை தொலைச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம நல்ல நாளும் வைப்போம்ல. இந்த ப்ராப்ளம் முதல்ல யாருக்கு தெரியுமா? வந்து பிரம்மாவுக்கு தான் வந்தது. சரிதான். ஆமா, பெருமாள் என்ன பண்ணார்? பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி வேத புஸ்தகத்தை கையில கொடுத்தார். சரி. மது கைட்டமன்னு 2 ராட்சசம் வந்தான். இந்த பக்கம் 4 அரை, அந்த பக்கம் 4 அரை. ஏன்னா பிரம்மாவுக்கு 4 ஃபேஸ் இல்லையா? ஆமா 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 இல்லையா? ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், பிரம்மா வீட்டுல கரண்டே போகாதுன்னு. 3 ஃபேஸ் தாண்டி 4 ஃபேஸ் வச்சிருக்காரு. அது சரி. அந்த மாதிரி பிரம்மா கிட்டே இருந்து அந்த சுவடியை பறிச்சுன்னு போயிட்டான். வேதம்ன்றதுதான் முக்கியம். வேதம்ன்றதான் கண்ணு. வேதம் போயிட்டுதான் நமக்கு எல்லாம் போயிடுது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வேத மார்க்கத்துல இருக்கக்கூடிய பெரியோர்கள் இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. நீங்களா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. இப்போ வேதம்ன்றதான் என்னுடைய கண்ணு. வேதாமே பரமம் சக்ஷு, வேதாமே பரமம் தனம்னு. வேதம் தான் கண்ணு. வேதம் போயிடுதுன்னு பிரம்மா கதறினான். ஐயோ பாவம், பெருமாள் வந்து அவனை நம்ம பசங்களை நம்ம போட்டு தமுக்கு தப்பான்னு அடிக்கிற மாதிரி அடிக்கல. பெருமாள் வந்து சரின்ட்டு அவனை ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்புறம் அந்த அசுரர்களை தேடிட்டு பாதாள லோகத்துக்கு போறார். இது டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆஞ்சநேய சுவாமி வந்து சீதையை தேட போகும்பொழுது சொல்றார், நான் வந்து சீதையை தேடி போறேன். எப்படி வேதத்தை தேடி ஹயக்ரீவன் பாதாளத்துக்கெல்லாம் போய் பார்த்தாரோ அந்த மாதிரி சீதையை நான் அங்கேயும் போய் பார்ப்பேன். ஆஞ்சநேயர் கோட் பண்றார். வால்மீகியில் இருக்கு. வால்மீகியத்தில் இருக்கு.
அதே மாதிரி ஹனுமான் சஞ்சீவனி பர்வதத்தை தேடி அதாவது மூலிகைகளை தேடின்னு போகச்சே ஹயக்ரீவனை சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தோட அந்த சஞ்சீவனி மூலிகைய அவர் கண்டுபிடிக்கிறார். புரியுதா? புரியுது. அந்த மாதிரி நிறைய இடத்துல புராணங்கள்ல போட்டிருக்க. மகாபாரதத்துல ஹயசிர உபாக்கியானம்னே ஒரு அற்புதமான ஒரு போர்ஷன் இருக்கு. சரி, மகாபாரதத்துல இருக்கு. ஏதாவது ஹயக்ரீவனுடைய அற்புதமான பெருமைகளை சொல்லக்கூடிய கட்டங்கள் இதெல்லாம். மோட்ச தர்மத்துல ஹயசிர உபாக்கியானம்னே இருக்கு. ஆனா அவர் பாதாளத்துக்கு போய் அங்க போய் இவ ஒழிஞ்சுட்டு இருக்கா. எல்லாரும் உத்கீதம் என்பதான ஒரு ஸ்வரத்தை உண்டாக்குறார். ஓ, எனக்கு தெரிஞ்சு நான் போன தடவை கூட இதை சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிற ஒரு சைனீஸ் படத்துல, மார்ஷல் ஆர்ட்ஸ் படத்துல ஆப்பனண்ட்டை அடிக்கிறதுக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்டை இவன் ப்ரொடியூஸ் பண்றான். சரி, அந்த சவுண்டை அவனால தாங்க முடியாம அவன் வந்து காதை பொத்தி வெளில வந்துடுறான். சண்டை நடக்கிறது. மகாபாரதத்துல கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சங்கம் ஊதினான் இல்லையா? போர் தொடங்கிறது சிக்னிபிகன்ஸுக்கோசரம் என்ன பண்ணா சங்கத் பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயான்னு ஊதினான். இந்த சவுண்டு என்ன ஆயிடுத்துன்னா பாண்டவர்களுக்கு, அதாவது பாண்டவ சைன்யத்திற்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணித்து, ஒரு எனர்ஜியை கொடுத்து, யுத்தம் பண்ணணும்ன்றதான ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. வேற இந்த சவுண்டு அந்த சைடு இருக்காளே கௌரவர்கள், அந்த கௌரவருடைய ஹிருதயத்தை பொழந்தது. சரிதான். அவ அத்தனை பேருக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக்கே வந்தது. ஒரே சவுண்டு தான். ஒருத்தருக்கு வந்து அனுகூலமா இருக்கு, இன்னொருத்தருக்கு பிரதிகூலமா இருக்கு. இப்ப கூட சில கட்சியினுடைய சின்னங்கள் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதா மீதி பேருக்கு எரிச்சல் வருது இல்லையா? கண்டிப்பா. ஆமா, அதுதான் அந்த விஷயம். அந்த மாதிரி ஹயக்ரீவன் ஒரு உத்கீத ஸ்வரத்தை உண்டாக்கினர். அது ஒரு சாமகானத்தினுடைய ஒரு வகை. நான் மக்களுக்கு புரியறதுக்காக ரொம்ப சிம்பிளா அதை சொல்றேன். அதை கேட்டோடனே அந்த மது கைட்டவர்கள் மிரண்டு போய் வெளியில வந்து ஹயக்ரீவ மூர்த்தி அவர்களை சம்ஹாரம் பண்ணி மறுபடியும் பிரம்மாவிடத்துல வேதச்சுவடிகளை கொடுத்து அந்த வேதத்தை மீட்டு கொடுத்து அவருக்கு வேதத்தை மீண்டும் உபதேசம் செய்தார். இந்த வேதம் மட்டும் ஒட்டுமொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிடுதுன்னா இன்னைக்கு நமக்கு நாகரீகம்ன்றதான ஒரு பேச்சே வந்திருக்கு. நிறைய பேர் என்ன பண்றா, நாகரீகத்தினுடைய பேர்ல வேதத்தை புறக்கணிக்கிறான். பட் உலகத்திற்கு நாகரீகம் உணர்த்தப்படுவதே நாகரீகத்தை உணர்த்துவதே வேதம் தான். நாகரீகமா இருக்கணும்னா வேதம்ன்றது ஒரு பழம்பஞ்சாங்கம். வேதத்தை நாம வந்து புறக்கணிக்கணும், வேதம் நமக்கு தேவையில்லைன்னு எல்லாரும் அதை கைவிட்டுட்டு போயிட்டு இருக்கா. அதனால தான் போன எபிசோட்ல நம்ம ஆண்டாளை பத்தி பார்த்தோமே, அது வேதம் அனைத்துக்கும் வித்து. வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம் டோஸ் அண்ட் டோன்ஸ் பிராக்டிஸை பத்தி தான் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவிலேயே நாச்சியார் திருமொழியிலே நமக்கு சொல்லியிருக்கா. அதுவும் ஒரு ஓல்டர் ஆழ்வார்கள் பார்த்தோன்னா ஒரு ஓல்டர் ஜெனரேஷன் சொல்லுவோம். இது கம்ப்ளீட்டா ஒரு யங்கர் ஜெனரேஷன், யங்கர் எனர்ஜெட்டிக், ஒரு 18 வயசு பெண்ணு. அதனால இந்த வேதம் இல்லைன்னா கடைசியில என்ன ஆயிடும், உலகத்துல நாகரீகமே இல்லாமல் போயிருக்கும். நல்ல கால ஹயக்ரீவன் நாகரீகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றது ஒரு பெரிய உபகாரம் பண்றது நமக்கு. அதனால வெறும் கல்வி அப்படின்ற மட்டும் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஹயக்ரீவனை செல்வம், சக்தி. ஹனுமானுக்கு சக்தி யார் கொடுத்தா? ஹனுமானுக்கு அந்த இதை எடுத்துன்னு அந்த ஹயக்ரீவனை சேவிச்சுட்டு போறார் ஹனுமான். மெடிசின், இதுதான் விஷயம். புரியுது, புரிஞ்சுதா? அதனால ஹயக்ரீவன் வந்து இத்தனை பெருமைகள் பெற்றவரா இருக்கார். பஞ்சராத்திர முதலான ஆகமங்கள்ல அந்த ஹயக்ரீவனுடைய அவதார தினமானது ஆவணி ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் அன்னைக்கு மட்டும் இல்லை, நாம என்னைக்குமே அவரை கொண்டாடணும். நம்ம பசங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்தாலும் ஹயக்ரீவனை போய் கண்டுக்கணும் அவசியம் இல்லை. ஆமா, அது ஒண்ணு இருக்கு. அண்ட் நம்ம பசங்க படிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போயிட்டாருன்னா ஹயக்ரீவனை திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கரெக்ட். ஹயக்ரீவமூர்த்தியானவர் நமக்கு எல்லா இடத்துலையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவராக இருக்கு. லைஃப்ல ஒரு எனர்ஜி என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு சயின்டிபிக்கா நம்ம என்ன சொல்லுவோம், ஹார்ஸ் பவர் அப்படின்னு எனர்ஜி சொல்லுவோம். அதை கொடுக்கிறவர் ஹயக்ரீவன். இந்த ஹார்ஸ் பவர் யாரால கிடைக்கும் நமக்குன்னா ஹயக்ரீவனால் தான் கிடைக்கும். பாகவதம் இருக்கே 18,000 ஸ்லோகம், அதற்கு ஹயக்ரீவ பிரம்ம வித்யான்னு பேர். யாக்ஞவல்யருக்கு பெருமாள் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் ஹயக்ரீவ ரூபனா இருந்து உபதேசம் பண்ணினா. சுக்ல யஜுர்வேதம் தன் வேத பாகத்தையே உபதேசம் பண்ணினா. ரொம்ப சக்தி. வழிபாட்டுக்கு மிக 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 எளியவர். ஒண்ணுமே பண்ண வேண்டாம்.
தினந்தோறும் ஒரு கப்பில் பால் நிவேதனம் பண்ணினா கூட போறோம். நல்ல பச்சை அருகம்புல், நல்ல தளிர் அருகம்புல்லை எடுத்து 4 ஹயக்ரீவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதை எடுத்து நாம கையில வச்சுட்டு நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ போறோம், அருகம்புல் எடுத்து அந்த சுவாமிக்கு அருகம்புல்ல சமர்ப்பிக்கிறோம். குதிரையோ இல்லையோ? ஆமா. ஓகே. எங்களுக்கு அருகம்புல்னு ஒண்ணு நாங்க விநாயகருக்கு மட்டும்தான் சமர்ப்பணம் பண்றோம். குதிரை பெருமாள் ஆலயங்கள்ல அக்செப்ட் பண்றாளா? அந்த மாதிரி ஆலயங்கள்ல நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆலயங்கள்ல உண்டு, ஆகமங்கள்ல சில இடங்கள்ல அந்த தூர்வான்றதான அருகம்புல்ல உபயோகப்படுத்துறது உண்டு. ஆனா மக்களுக்கு அது பிரசாரமா அதை அங்கீகரிக்க மாட்டா. அவளுக்கு வாயில போட்டு மென்னா தான் பிரசாரம். சரிதான், புரியுது. அவ எதிர்பார்க்கக்கூடிய பிரசாரம் அதுதான். புரியுது. புரிஞ்சுதா? அதனால துளசி எல்லாவற்றைக்காட்டிலும் ஒசத்தி துளசி. ஓகே. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. எல்லா விதத்திலையும் உயர்ந்தது துளசி. ஆனால் இங்க நம்ம ஹயக்ரீவனுக்கு ஒரு கப்புல ஒரு கிண்ணத்துல பால் அதை நிவேதனம் பண்ணலாம். அப்புறம் ஒரு 4 அருகம்புல் வச்சு, அந்த அருகம்புல் ஒண்ணு கையில வச்சுட்டோம்னா, ஒரு இன்டர்வியூ போறோம், ஒரு பரீட்சைக்கு போறோம், ஒரு பவர் நமக்கு, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு போறோம் நமக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அது நமக்கு கிடைக்கும். கோவிலுக்கு போய் தான் வழிபடணும்ன்றது இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். தியானம் பண்ணிட்டா தியானம் பண்ணணும், அதுதான் அதுல ஹயக்ரீவனை நினைச்சுட்டா போறோம். ஆமா ஆமா. ஓகே. ஆமா, அதுதான் ரொம்ப விசேஷம். ஹயக்ரீவாய நமஹான்னு அவருடையதான திருநாமத்தை சொன்னாலே போருமானது. ஓகே, சிறப்பு. ஆவணி சிரவணத்துல முதலாவதாக நம்ம வந்து ஹயக்ரீவரோட மகிமைகள் எல்லாம் கேட்டுட்டோம். வரக்கூடிய எபிசோட்ல நாம வந்து வாமன ஜெயந்தி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே போல் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு இந்த செய்திகள் எல்லாம் போய் சேரணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். மற்றும் ஒரு நல்ல ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன். சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுப்பர்ணா. ஸ்ரீமதே ஹயக்ரீவாய நமஹ. ஸ்ரீமதே ஹயக்ரீவாய நமஹ. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.